ஹாய் டியூட்ஸ், நான் உங்கள் ஸ்ரீஹரி. என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோவில் நான் லீனாகவும் ஷார்ட்டாகவும் இருக்கேன், இது அட்வான்டேஜாக யூஸ் பண்ணி என்னைய புள்ளி பண்ணுறாங்கன்ட்டு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. ஆக்சுவலாக புள்ளி பண்ணுறது தப்பு தான், ஆனால் அது நீங்கள் அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வச்சு அவங்க முன்னாடி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி காட்டுங்க. இங்கே நிறைய பேர் நான் ஒல்லியாவோ குண்டாவோ இருக்கேன், அவங்க முன்னாடி நான் ஃபிட்டாகி காட்டணும்னு நினைக்கிறதுக்கான காரணமே புள்ளி பண்ணுறது தான். இப்போ கஷ்டமாக இருக்குடா, குண்டா இருக்கிறவங்கலாம் காமெடி பீஸ் தான் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு நிறைய பொண்ணுங்க இருக்காங்க, ஆனா லவ் பண்றதுக்கு தான் யாரும் இல்ல. அதோட நல்ல பிள்ளைய பாத்துக்கலாம். நல்ல பிள்ளை சொல்லிக்கிட்டியாண்டா நீங்க கடுப்பேத்துறீங்க. ஃபர்ஸ்ட் ஒன், அனலைசிங் யுவர் பாடி டைப். நம்ம பேசிக்காக நம்ம பாடியை வந்து 3 டைப்ஸாக பிரிப்போம்: எக்டோமார்ஃப், மெசோமார்ஃப் அண்ட் எண்டோமார்ஃப்னு. நம்மளுக்கு ஃபஸ்ட்டாக என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரி என்னன்னு தெரியணும். நீங்கள் கூகுளில் போய் மெயின்டெனன்ஸ் கேலரி கால்குலேட்டர்னு போட்டிங்கன்னா, உங்களோட ஏஜ், ஹைட்டு, தென் வெயிட் போட்டிங்கன்னா அதில் வந்து டேட்டா ஷோ பண்ணும். செகண்ட் ஒன், கேலரி கோல். ஒல்லியாக இருக்கிற நிறைய பேர் நான் நிறைய சாப்பிட்றேன், என்னதான் சாப்பிட்டாலும் எனக்கு வெயிட்டே ஏற மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. எதனால் அப்படின்னா, உங்களுக்கு ஹை மெட்டபாலிசம் இருக்கும். எனக்கும் ஹை மெட்டபாலிசம் தான். ஹை மெட்டபாலிசம் இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளோதான் சாப்பிட்டாலும் நம்ம பாடி வந்து ஈஸியாக அந்த கேலரிஸ் எல்லாத்தையுமே பேர்ன் பண்ணிடும். எல்லா குட்டி அழிங்க, நான் முதல்ல இருந்து சாப்பிட்றேன், நீ போய் புரட்டா எடுத்துருவா. டேப்ப குட்டி நீ போய் கோட்டை போடுறான், அதுக்கு என்ன போட்டுருவான். இதனால தான் அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே அவங்களால வெயிட் ஏற்ற முடியல. இன்னொரு ரீசன் என்னன்னா, லோ கேலரிஸ் ஃபுட்டை வந்துட்டு நிறைய சாப்பிட்டுட்டு எனக்கு வெயிட்டே ஏறல அப்படின்பாங்க. எப்படி ஏறும்? இதுக்கு தான் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை ட்ராக் பண்ணணும்னு சொல்கிறது. நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்ஸ்லாம் ரைஸ், கீ, மில்க், ஹனி, சுகர், நட்ஸ், பீனட் பட்டர், இதெல்லாம் கொஞ்சம் ஹை கேலரி ஃபுட்டு. இதெல்லாம் சாப்பிட்டே உங்களால் ஈஸியாக வெயிட் கெயின் பண்ண முடியும். நீங்கள் இந்த டயட் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு சுத்தமாகவே ஒர்க் ஆகாது. நீங்கள் டர்ட்டி பல்கிங் தான் பண்ணி ஆகணும். ஜங்க் ஃபுட்ஸ், அதாவது பீஸா, பர்கர், நூடுல்ஸ், காளான், பரோட்டாலாம் அடிச்சு தூக்குங்க. இது நியூட்ரிஷன் ஃபுட்டு இல்லைன்னாலும் இதவே ஃபாலோ பண்ணுங்க. இது எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் 100 கிராம் சோயா சங்க் சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு பீஸாவோட பீஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு போயிருங்க. ஏன்னா நீங்கள் நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்கும். தேர்ட் ஒன், த ஒர்க் அவுட் பிளான். நீங்கள் கேலரி சர்ப்ளஸில் இருந்தாலே போதும், வெயிட்டில் ஏறும், நம்ம ஒர்க் அவுட்டில் பண்ண வேண்டாம்னு விட்டுறாதீங்க. வெயிட் ஏறும், ஆனால் அது ஃபேட்டாக ஏறும். இப்போ நீங்கள் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் 60% ஆஃப் தி வெயிட் வந்து உங்கள் மசில்ல இருந்து தான் வந்திருக்கணும். அப்போ தான் நீங்கள் சட்டையை கழட்டினீங்கன்னா மாஸாக இருக்கும். இல்லை அப்படின்னா தொப்பை டான்ஸ் ஆடிடும். அப்புறம் வந்து நீங்கள் ஃபேட்டாக இருந்து ஃபிட் ஆகணுன்ட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பீங்க. உங்களோட மெயின் கோல் வந்து கேலரிஸ் வந்து ரொம்பவே பேர்ன் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் அப்பர் பாடி, லோவர் பாடி ஸ்ப்ளிட் யூஸ் பண்ணலாம். மண்டே அப்பர் பாடி, டியூஸ்டே லோவர் பாடி, வெட்னஸ்டே லீவ், தேர்ஸ்டே அப்பர் பாடி, ஃப்ரைடே லோவர் பாடி, சாட்டர்டே அண்ட் சண்டே லீவ். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, வர நிறுத்துற அவனை. இப்போ வந்து உங்களுக்கு அப்பர் பாடி, லோவர் பாடி ஸ்ப்ளிட்டு, ஒர்க் அவுட் ஸ்ப்ளிட் வந்து என்கிட்ட எக்ஸலாக இருக்குது. வேணும்னா ஒர்க் அவுட் ஸ்ப்ளிட்னு கமெண்ட் பண்ணுங்க. 100 பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒர்க் அவுட் ஸ்ப்ளிட் ஆட் பண்ணிடுறேன். ஃபோர்த் ஒன், போனஸ் டிப். இப்போ முடியும் வீடியோவை கண்டினியூஸாக பார்த்தவங்களுக்கு வந்து நான் ஒரு போனஸ் டிப் மாதிரி கொடுக்குறேன். லிக்விட் கேலரிஸ். இது வந்து ஒரு கேம் சேஞ்சர். சிவா வந்து 900 கேலரிஸ் இதை வச்சு தான் கன்சியூம் பண்ணான். இதை வச்சு மட்டுமே அவன் 6 வீக்ஸில் 6 kg கெயின் பண்ணான். ஸ்மூத்தி, 60 கிராம் ஓட்ஸ், 400 ml மில்க், 1 பனானா, 2 டேபிள் ஸ்பூன் ஹனி, 10 கிராம் நட்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் பீனட் பட்டர். வாட்டருக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரூட் ஜூஸ் வந்து குடிங்க. 500 ml 1 or 2 times. இது நீங்கள் பண்ணிங்கனாலே 570 கேலரிஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். நீங்கள் ஃபிசிக்கலாக ஆக்டிவிட்டீஸ் இன்வால்வ் ஆகிறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் கேலரி பேர்ன் ஆகுறது கொஞ்சம் கம்மியாகும். இது ஓவராலாக பார்க்குறப்ப உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் கேலரி சர்ப்ளஸில் இருக்கிறதுக்கு. இந்த வீடியோவை மட்டும் பார்த்துட்டு எதுவுமே பண்ணாமல் இருந்துடாதீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், வெயிட் கெயின் ஆகும்.